மக்களே எல்லாருக்கும் வணக்கம். அதாவது மற்ற கம்பெனியும் வந்து காட்டன் வேஸ்ட் மிஷின் விற்கிறாங்க, காட்டன் வேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நம்ம கம்பெனியும் வந்து காட்டன் வேஸ்ட் மிஷின் விற்கிது, காட்டன் வேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ மற்ற கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கஸ்டமர் ரிவ்யூ வீடியோ, அதாவது வாடிக்கையாளர்களுடைய ஃபீட்பேக் என்ன, கருத்து என்ன அப்படின்னு மற்ற கம்பெனிகள் மிஷின் விற்றதுக்கப்புறம் போய் கேட்கறதும் கிடையாது. ஆனால் நம்ம கம்பெனி வந்து மிஷின் விற்றதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், நேரில் போய் அதெல்லாம் வீடியோ பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் ரிவ்யூ வீடியோ, அதாவது வாடிக்கையாளருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பல வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டுட்டோம். மற்ற கம்பெனிக்கு நம்ம கம்பெனிக்கு அதுதான் வித்தியாசம். சக்ஸஸ்ஃபுல் கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் கஸ்டமர் ரிவ்யூ ஒரு கம்பெனி வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மகிட்ட நிறைய சக்ஸஸ்ஃபுல் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய ரிவ்யூ வீடியோவெல்லாம் போட்டுகிட்டே இருக்கிறோம். ஸோ இப்பவும் வந்து அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் ரிவ்யூ வீடியோ, வாடிக்கையாளருடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்காக தான் சொல்கிறாங்க. அதாவது புதுசாக இந்த சேனல் பார்க்குறவங்க, புதுசாக இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துன்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வாங்க. இப்போ இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் திங்களூர் கிராமத்தில் வந்து நம்ம இருக்கோம். நம்மகிட்ட வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு மிஷின் எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி ஓட்டிட்டு இருக்கிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீ கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். அம்மா வணக்கங்கம்மா, உங்கள் பேருங்க? ராஜேஸ்வரிங்களா? சரிங்க. நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி எத்தனை கிலோ வந்து நீங்கள் தளவு பிரித்து நீங்கள் மிஷினில் ஓட்டுறீங்க? இதே மாதிரியே வேஸ்ட் வந்துச்சுன்னா சரிங்க, நாளைக்கு 20 கிலோ ஓட்டலாம். அளவு எடுத்து 20 கிலோ ஓட்டலாம். சரிங்க. நீங்கள் ஒரே ஆள் ஓட்டுறீங்களா இல்லை 2-3 பேர்? நீங்கள் ஒரே ஆள் ஒரு நாளைக்கு 20 கிலோ தளவு பிரித்து மிஷினில் ஓட்டிடுறீங்களா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். மக்களே, அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க தனியாளாக இந்த மாதிரி கையில் தளவு பிரித்து 20 கிலோ வந்து நம்ம மிஷினில் ஒரே ஆளாக பிரிச்சிடுறாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன பதில் என்னென்னா, நீங்கள் பழக பழக தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும் அப்படின்னு நான் சொல்கிறது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் வந்து நம்ம அக்கா தான். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கங்கிற மாதிரி எல்லாமே வந்து செய்ய தான் நம்மளுக்கு ஒரு வேலை, ஒரு தொழில் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பிடிபடும். ஸோ அதனால் அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க 20 கிலோ இந்த மாதிரி தனியாகவே செஞ்சிடறாங்க. ஓகேங்களா? அது போக வந்து இன்னும் வந்து தனியாக கையில் பிரிக்கிறதுக்கு ஆள் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருடைய மகன் தான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் கொஞ்சம் வெளியில் போயிட்டாரு, நூலெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் அக்கா மட்டும் இருக்கிறாங்க, அதனால் அவங்கள மட்டும் இன்றைக்கி வீடியோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகம், ஒரு ரோல் மாடல். சரிங்களா? இவங்கள மாதிரியே வந்து நீங்களும் அதிகப்படியான கிலோ வந்து டெய்லியும் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து துணி 53 ரூபாய்க்கு கொடுக்குறோம், திருப்பி நூலை வந்து அதிகபட்சமாக 93 வரைக்கும் எடுக்கிறோம். பழைய ரேட்டில் எடுத்தவங்களுக்கு 88 வரைக்கும் வந்து நாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு ரேட் கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். அப்படிங்கும்போது நீங்கள் ஜாஸ்தி ஒரு நாளைக்கு எவ்வளோ பிரிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? அக்கா, நீங்கள் இந்த 20 கிலோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு செய்கிறீங்களா இல்லை இதே வேலையை உட்காந்து செய்கிறீங்களா? காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சுக்குவேன். சரிங்க. சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு 6 மணிக்கு 7 மணிக்கு உட்காந்தனா ஓகேங்க, மணி 12 11 மணி வரைக்கும் இந்த வேலை செய்வேன். சரிங்க. பிரிக்கிறது. ஓகேங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து உட்காந்தனா தளவு எடுத்ததெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நைட்ல உட்காந்து தலை. இப்போ அக்கா கைக்கு ரெஸ்ட் வேணும்ல? கண்டிப்பாங்க. இல்ல கை வலி எடுத்துக்கணும். இந்த தளவு எடுக்கும் போது ரெஸ்ட் எடுப்பேன். சரிங்க. அப்புறமெல்லாம் கூட மிஷின்ல உட்காந்துட்டு அப்படியே ஓட்டிக்குவேன். சரிங்க. இந்த மாதிரி செஞ்சு ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை கிலோ பண்றீங்க? 20 கிலோ பிரிச்சிருக்கிறேன். 20 கிலோ தாராளமா பிரிச்சிருக்கீங்க. பாருங்க, அவங்க வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இந்த வேலையை வந்து ஒரு நாளைக்கு 20 கிலோ அப்படிங்கிறத ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து இவங்கள மாதிரியே நீங்களும் நிறைய பேர் இந்த தொழிலில் இணைஞ்சு பயனடைங்க. சரிங்களா? இவங்க வந்து அடுத்து இன்னொரு 2-3 மிஷினுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆள் போட்டு பண்ணுற மாதிரி வந்து இவங்க நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மிஷின்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, இப்போ அவங்க செய்யும் போதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக வந்து தளவு பிரிக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அவங்க கை வந்து எவ்வளோ வேகமாக வேலை செய்யுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி வந்து டக்குன்னு நம்ம பிரிக்கணும், அப்போ தான் வந்து வேலை ஆகும். ஓகேங்களா? சுலபமாக செஞ்சோம்னா என்னங்கக்கா? ஆமாம், கண்டிப்பாக. பாருங்க, அக்கா என்ன சொல்றாங்கன்னா, ரோட்டு மேல எங்களுக்கு கடை இருக்கு, ஆனா நாங்க வந்து வேடிக்கை பார்க்கல. பாருங்க, பஸ் போகுது, ஆனா வந்து நாங்க எதையுமே வேடிக்கை பார்க்காம
தலை குமிஞ்ச மேனிக்கு வேலை செஞ்சாதான் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து வேலையை வந்து கண்ணும் கருத்துமா செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம தொழிலில் ஜெயிக்கலாம். எந்த வேலையா இருந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம், முன்னேறி வரலாம். ஓகேங்களா? ஒரு பொருளை எடுத்து கட்டணும்னு நினைச்சாதான் அது வந்து பில்டிங்கா மாறும். இல்லைன்னா கல் ஒரு பக்கம் கிடக்கும், மண் ஒரு பக்கம் கிடக்கும், சிமெண்ட் ஒரு பக்கம் கிடக்கும், பில்டிங் ஆகாது. ஓகேங்களா? ஸோ எந்த வேலையா இருந்தாலும் பர்ஃபெக்டா ஸ்பீடா டைமிங்ல செய்யறோம் அப்படின்னு நம்ம ஒரு சபதம் எடுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா எந்த பிசினஸா இருந்தாலும் ஜெயிக்கலாம். இந்த பிசினஸ்க்காக நான் பேசல, வேற எந்த பிசினஸா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி தான் டைமிங் கால்குலேட் பண்ணி ஸ்பீடு பண்ணி கொஞ்சம் வேடிக்கை பார்க்காம மற்ற வேலைகள் வந்து நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதுக்கு இடையில மற்ற வேலைகள் செய்யாம கண்ணு கருத்தமா செஞ்சோம் ஆக்கா மாதிரி அப்படின்னா நம்மளும் கண்டிப்பா டெவலப் ஆகி வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பேசிட்டு இருக்கேன், ஆனால் வந்து என்னை கவனிக்காம அவங்க வந்து தாராளமா அந்த வேலையை மட்டும் அவங்க கண்ணு கருத்தமா பார்க்குறாங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இவங்கள மாதிரியே வந்து நிறைய பேர் நம்ம தொழிலை இணைஞ்சு பயனடைங்க. நீங்களும் வளருங்க, நம்ம கம்பெனியும் வளர்த்தி மேலே கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம்.